வணக்கம் ஃபுட்பால் நண்பர்களே. ஸோ ஃபுட்பால் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, ப்ரிடிக்ஷனை போட்டு தான் ஆகணும். ஸோ யூசிஎல்ல உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூசிஎல், அதுக்கப்புறம் லீக் மேட்ச், லீக் தனியாக பிரிச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யூசிஎல் பற்றி பார்ப்போம். யூசிஎல் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு தனி ஒரு டீமை சொல்ல முடியாது. ஸோ ஒரு 4-5 டீம் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டிலேருந்து லோவஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் டீமை தான் சொல்லுவேன், பார்சிலோனா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ அவனுங்களுக்கு போன 2 வருஷமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆன்சி ஃபிக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதால ஒரு ஹை ப்ரெஸ் ஃபாலோ பண்ணுவானுங்க. அடிக்கடி கிராம்ப்பு, கால் பிடிச்சிக்கிறது, கை பிடிச்சிக்கிறது, அப்படி இப்படின்னு நிறைய இன்ஜுரி கன்சர்னாகவே போயிட்டுருக்கும். ஒரு நல்ல ஒரு இந்த மேட்சஸ் குவாலிஃபையரு, நாக் அவுட்ஸ் மேட்சஸ் வந்தால் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தன் இது மாதிரி இன்ஜுரி ஆகிடுவான். ஸோ போன தடவை ரஃபினாலாம் மெயின் மேட்சஸ்க்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருந்துச்சு. ஸோ அந்த சொல்யூஷனை அவனுங்க வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா கார்டன் வந்திருக்கான், அடியாமி வந்திருக்கான், ராட்ரி வேறு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. இன்னும் அவனுங்க அந்த ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன் கூட ஃபில் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஃபால்ஸ் நைன் போட்டு அவனுக்கு ஆடிப்பானுங்க. அதுவும் ஃபில் பண்ணிட்டா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்சலோனா ஹேட்டாக இருக்கானுங்க. ஸோ செகண்ட் அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் தான் சொல்லுவேன். ஸோ ரியல் மேட்ரிக்கு கடந்த 2 வருஷமாக எந்த ட்ராஃபியுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ளே இருக்க ஒரு ஈகோஸ் என்விரான்மெண்ட்டு. ஸோ அதை அடிக்கிற மாதிரி அந்த தலைவன் மொரினியோ வந்து இறங்கியிருக்காப்புல. ஸோ தலைவன் போதும் அதை அடிக்கிறதுக்கு. ஸோ நீ என்னதான் நீ பிச்சில் எதனா ஆட்டிடியூட் காட்டினாலும் தூக்கி வெளியே உட்கார வச்சிடக்கூட. ஸோ அந்த மாதிரி சம்பவம் பண்ணக்கூடிய தலைவன் மொரினியோ. ஸோ அது தலைவனுக்கு நல்லாவே தெரியும் எப்படி அவன் ஆட்டிடியூட்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஏன்னா தலைவன் ஆட்டிடியூட் அந்த மாதிரி. ஸோ வந்து செகண்ட் பிளேஸில் ரியல் மேட்ரிட் தான். அந்த மாதிரி நிறைய சைனிங்கும் பண்ணியிருக்கானுங்க. ஸோ 1-2 ஃப்ளாஸ் இருக்கலாம், பார்ப்போம் எப்படின்னு அவனுங்க ஆர்டரை பொறுத்து தான் தெரியும். ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பிஎஸ்டி. ஸோ தேர்ட் டைமாக அவனுங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே ரத்தத்தோடு விளாட்னா. ஸோ மேபி அவனுங்க ஃபஸ்ட் மேட்ச் அந்த ஆர்சி லென்ஸ் கூட தோற்றுக்கலாம். பட் அவனுங்க அடிக்கவே நிறையவே வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு 2 பேர் இருக்கானுங்க. ஸோ இதில் ஃபோர்த்து பிளேஸில் பேன், அப்புறம் ஆர்சனல். ஸோ பேன் ஏன் சொல்கிறேன்னா அவனுங்க எப்பயுமே அந்த புண்டஸ் லீகாவில் வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. சாம்பியன்ஸ் லீக்குமே ஒரு டீசெண்டாக எப்பயுமே நாக் அவுட்ஸ், செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் வரையும் வந்துடுறானுங்க. ஸோ அதே டீம் தான் இப்பயுமே, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஒரு 2-3 சைனிங் நல்ல சைனிங் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நல்லாவே பண்ணுவானுங்கன்னு தோணுது. பட் முசியாலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அடிக்கடி மயங்கி விழுந்துறாப்புல. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு ஆர்சனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கானுங்க. கம்யூனிட்டி ஷீல்டில் சிட்டி அடித்து உட்கார வச்சுருக்கானுங்க. ஸோ சிட்டி நல்லா தான் விளாட்னானுங்க. பட் நல்ல கோல் கீப்பிங், டிஃபென்ஸ் நல்லாவே வச்சுருக்கானுங்க ஆர்சனல். ஸோ இந்த 5 டீம் தான் நான் வந்து யூசிஎலுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க.